உலகை மாற்றிய 100 விஞ்ஞானிகளில் 5ஆவதாக பார்க்க போகிறது ரோஜர் பேகன். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 1214 கிபி 1292 வரை. முதல்ல அறிவியல் சோதனை கழகம் ஆரம்பித்தவர் இவர்தான். இவருடைய ஓப்பஸ் மேயஸ் அப்படிங்கிற நூல் அறிவியல் சோதனை செய்வது எப்படி அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு. இவர் ஒரு ஆங்கில மதகுரு ஆவார். மேலும் இவர் ஆங்கிலேய பிரான்சிஸ்கனின் தத்துவஞானி, அறிவியலாளர் மற்றும் கல்வி சீர்திருத்தவாதி ஆவார். அவர் சோதனை அறிவியல், எக்ஸ்பிரிமெண்டல் சயின்ஸ் மற்றும் கணிதம், வானியல், ஒளியியல், மொழிகள் போன்ற துறைகளில் தனது பணிகளுக்காக போற்றப்படுகிறார். மேலும் டாக்டர் ப்ராப்லிஸ் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய முக்கிய அம்சங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, சோதனை அறிவியல், அதாவது அறிவியலில் சோதனைகள் மற்றும் அனுபவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய ஒரு முன்னோடி. இவருடைய தத்துவ கண்ணோட்டங்கள் மற்றும் அறிவியல் ஆய்வுகள் குறிப்பிடத்தக்கவை. இவருடைய முக்கியமான கணிப்புகள் என்ன பார்த்தோம்னா, இயந்திர படகுகள், பறக்கும் இயந்திரங்கள் மற்றும் நிலத்தடி வாகனங்கள் எதிர்காலத்தில் உருவாகும் அப்படிங்கிறத அப்போதே கணித்து கூறினார். அரிஸ்டாட்டிலால் கூறப்பட்ட நூல்களில் இருக்கக்கூடிய அவதானிப்புகளை பேகன் தன்னுடைய அனுபவ முறைப்படி பயன்படுத்தி சோதனைப்படுத்தினார். அரிஸ்டாட்டில் கணித்திருக்கக்கூடிய முடிவுகளிலிருந்து அவர் பெற்ற முடிவுகள் வேறுபட்ட போது அனுபவ சோதனையின் முக்கியத்துவத்தை பேகன் கண்டுபிடித்தார். அவருடைய மொழியியல் பணி உலகளவிய இலக்கணத்தின் ஆரம்பகால விளக்கத்திற்காக அறியப்படுகிறது. மேலும் 21ஆம் நூற்றாண்டின் மறுமதிப்பீடுகள் பேகன் அடிப்படையில் ஒரு இடைக்கால சிந்தனையாளர் என்பதை வலியுறுத்துகிறது. துப்பாக்கி குண்டு முதல்ல சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டு விவரிக்கப்பட்டாலும் ஐரோப்பாவில் அதன் சூத்திரத்தை பதிவு செய்த முதல் நபர் பேகன் ஆவார். கண்ணாடி மற்றும் லென்ஸை பயன்படுத்தி பார்வை குறைபாடை சரி செய்யக்கூடிய முறையை கண்டுபிடிச்சவரும் பேகன் தான். மேலும் இவர் ரசவாதம் செய்கிறதுக்கான சூத்திரத்தையும் எழுதியிருக்கிறாரு. இவருடைய கண்டுபிடிப்புகள் மற்றும் தத்துவங்கள் நவீன அறிவியலின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு.